Hello friends, welcome to Karur Samayal videos. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். அது என்ன ரெசிபி அப்படினு பார்க்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம காளான் கிரேவி எப்படி வைக்கறதாங்க பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடுனதுக்கு அப்புறமா 2 பட்டை 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. சீரகம் வந்து ஓரளவுக்கு நல்லா பொரியணும். பார்த்திங்கன்னா சீரகம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் 2 கீரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இந்த டைமில் நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த காளான் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நல்லா வெந்து வரணுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து தண்ணியெலாம் நல்லா சுண்டி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டி எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வந்துருச்சு. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் 200 கிராம் காளான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காளான் வந்து சுடுதண்ணியில் நல்லா கழுவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாமே காளானுக்குள்ளே நல்லா இறங்கணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காளான் வதங்க காளான்லேருந்து தண்ணி வந்து வெளியில் வருது. இதுலேயே வந்து ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அடுத்து வந்து நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். காளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். நடுவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா தண்ணியெலாம் சுண்டி எண்ணெய்லாம் மேலே திரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் காளான் வந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணிக்க போகிறேன். காளான் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலாப்பில் தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுலபமான முறையில் சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டு கிச்சனில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.